வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்ப அதிர்ச்சி தரும் விதமாக தங்கத்தின் விலையானது சரிவு பாதையில் காணப்படுவது மட்டுமில்லாமல் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை, உலக நாடுகளின் ரூபாய் மதிப்பு மற்றும் புவிசார் அரசியல் ஆகியவை தரப்போகிறது. இதை பற்றி எல்லாம் வீடியோவின் முடிவில் பார்க்கலாம். இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 16,069 ரூபாய் 55 ரூபாய் சரிவிலும், சவரன் 1,28,552 440 ரூபாய் சரிவில் காணப்படுது. 10 கிராம் 550 ரூபாய் சரிவோட 1,60,690 100 கிராம் 16,06,900 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி பாதையில் காணப்படவில்லை. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. மேற்கொண்டு 1,30,000 குறைந்தபட்சமாக 1,23,000 24,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சூழலில் 22 தங்கத்தோட விலை கிராமுக்கு 50 ரூபாய் விலை சரிந்து 14,730 சவரன் 400 ரூபாய் விலை சரிஞ்சு 1,17,840 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. இந்த சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்கவில்லை. சவரன் விலையை பொறுத்தவரை 1,19,000 19,500 குறைந்தபட்சமாக 1,13,000 14,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் 10 கிராம் பார்த்தீங்கன்னா 1,47,300 ரூபாவா 500 ரூபாய் சரிவில் காணப்படுது. இதே வேலை 100 கிராமோட விலை 5,000 அப்படிங்கிற விலை சரிவோட 14,73,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில், அதாவது விலை சரிவில் காணப்படுது. சவரன் விலை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம அடுத்து 18 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 12,360 காணப்படுது. 40 ரூபாய் சரிவோட சவரன் 98,800 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 320 ரூபாய் சரிவில் காணப்படவில்லை. 10 கிராம் 1,23,600 400 ரூபாய் சரிவில் காணப்படுற வேலையில் 100 கிராம் 12,36,000 4,000 விலை சரிவில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 1,00,000 95,000 94,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. எப்படி இந்திய ரூபாய் மதிப்புக்கு எதிராக டாலரின் மதிப்பு அதோட உச்சத்தில் காணப்படுதோ அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளின் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு எதிராக, அதாவது டாலருக்கு எதிராக ரூபாய் எப்படி சரிஞ்சதோ அதே போல் சரிவில் காணப்படுது. இந்த சரிவானது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோட விநியோகம் இன்னுமே பிரச்சனை தீராமல் இருக்கவில்லை. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கத்து பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களோட நாட்டோட பொருளாதார நிலை அதே போல் பண மதிப்பை பார்த்தீங்கன்னா சீராக்க முயற்சிகள் எடுப்பாங்க. ஏன்னா இந்தியா மாதிரியே பல்வேறு நாடுகள் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை இறக்குமதி தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தையும் அவங்க இறக்குமதி தான் செய்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் மட்டும்தான் தங்கத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. மற்ற நாடுகள்லாம் தங்கத்தை நுகர்வு பண்ணுற காரணத்தால் இதை சார்ந்து நம்மளுக்கு உலக அரசியலையும் சார்ந்து இப்போ தங்கம் விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது.